சாயங்காலம் ஒரே பசியாக இருந்தது. என்னடா பண்ணேன்னு பார்த்தேன். வீட்டில் ஒரு புளிச்ச மாவு தான் இருந்தது. சரி, ஓகே, புளிச்ச மாவுனா ரொம்ப புளிச்ச மாவு இல்லை. ஓகே, அதில் ரவை போட்டேன். ரவை போட்டு தோசை ரெடி பண்ணிட்டேன். சரி, தோசைக்கு தொட்டுக்கிட ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு எல்லாம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாத்தல் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஒரே நிமிஷத்தில் மிக்சியில் அரைச்சேன். 3 தோசை கிடச்சிச்சு. 3 தோசை சுட்டேன். காஃபி கூட வச்சு அருமையாக சாப்பிட்டேன். அருமையாக திருப்பி சாப்பிட முடிஞ்சுது. இந்த தோசை மாவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு. தோசை மாவு தான் கை கொடுக்குது. ஈவினிங் டைமில் நமக்கு பசி எடுக்கிற நேரத்தில் இந்த தோசை மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். அவ்வளோ ஒரு அருமையாக நமக்கு ஈவினிங் பசியை போக்குறதுக்கு இந்த புளிச்ச மாவு கூட ரவை போட்டு ரவை தோசை போட்டேன். கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகுது. நான் அப்படி இங்கே போயிட்டு திரும்பவும் அந்த தோசையை உட்காந்து சாப்பிட்டேன். ரொம்ப பொன்னிறமாக அழகாக வந்திருந்தது. அது கூட நம்ம அவசரமான செஞ்ச ஒரு அவசர தோசையும் அவசர துவையலும் தான். அது ரொம்ப அழகாக பசியை போக்குன அந்த அவசர தோசை அவசர துவையலுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.